ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய செய்தியை உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும், மறுமை கொடுக்கப்படும், அவனோ மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான், உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க. என்ன இந்த வயசானவர் அழுகிறார்னு எல்லா சஹாபாக்களும் கேலி செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான் இல்லையா? அந்த நட்பு தான். அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு தோழமையை கொடு அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ் அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய நிஅமத் எதுவும் இல்லை இந்த உலகத்தில். அந்த தோழமை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அர்ஷ் நிழல்ல ஒன்று சேர்ப்பான் இல்லையா? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி, நீங்கள் நேரில் பழகிறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை. யாரும் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதெல்லாம் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் கூட அவர் ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு, இவர் ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை, எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் போடுற போஸ்ட்டோ அவங்க போடுற தப்பான செயல்களோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும், நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட. நல்ல நண்பர்களை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு, அந்த நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும். அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி, அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரை கூட வச்சுக்கூடாது இருந்தாலும் சரி, இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை, மறுமையிலையும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலையும் ஒன்று சேர்ப்பான். அல்ஹம்துலில்லாஹ்.